மக்களவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக கோவை வந்தடைந்திருக்கிறார் ராகுல் காந்தி. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மக்களவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக தற்போது ராகுல் காந்தி கோவை சென்றடைந்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை விமான நிலையத்தில் ராகுல் காந்திக்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கோவையில் முதல்வர் ஸ்டாலின், ராகுல் காந்தி கூட்டாக பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். செட்டிப்பாளையத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின், ராகுல் காந்தி ஆகியோர் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். மக்களவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக கோவை வந்தடைந்திருக்கிறார் ராகுல் காந்தி. கோவை விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தென்னிலவனிடம் கேட்கலாம். தென்னிலவன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக. அதாவது இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இங்க பாத்தீங்கன்னா கோவையில செட்டிப்பாளையம் பகுதியில பிரம்மாண்ட பிரச்சார கூட்டம் பொதுக்குழு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்ள தற்போது ராகுல் காந்தி கோவை வந்துள்ளார். முன்னதாக கோவை வந்த தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சற்று முன் பாத்தீங்கன்னா இங்க வந்து ராகுல் காந்தி வந்திருக்கிறார். அவருக்கும் கோவை விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து உற்சாக வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். அதே போல விமான நிலையம் அருகேயும் பாத்தீங்கன்னா சாலையில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் வந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிஞ்சது. அதாவது இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகத்துல வந்து இன்றைய தினம் ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே நெல்லையில வந்து நடைபெற்ற அந்த பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் தற்போது கோவை வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் கோவை செட்டிப்பாளையம் பகுதியில பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்துல வந்து பேச இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த கோவையில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சார கூட்டத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏராளமான தொண்டர்கள் தற்போது கலந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக தமிழகத்துல அதாவது ராகுல் காந்தி மேற்கொள்ளக்கூடிய இந்த இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து செய்யக்கூடிய இந்த பிரச்சாரம் வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்துவதோடு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என தெரிவிச்சிருக்காங்க. தற்சமயம் பாத்தீங்கன்னா கோவை வந்த ராகுல் காந்திக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பாத்தீங்கன்னா அவர் இங்க கோவை விமான நிலையத்திலிருந்து சிங்காநல்லூர், வெள்ளலூர் வழியாக சேலம் கொச்சின் நெடுஞ்சாலையில் பயணித்து இன்னும் சற்று நேரத்தில் செட்டிப்பாளையம் பகுதியில் நடைபெறக்கூடிய இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்துல வந்து கலந்து கொள்ள இருக்கிறார். இங்க வந்து இந்த பொதுக்கூட்டத்துல வந்து தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வந்து எழுச்சியுரை ஆற்ற உள்ளார். அதைத் தொடர்ந்து ராகுல் காந்தியும் எழுச்சியுரை ஆற்ற உள்ளார். அதாவது இன்று நடைபெறக்கூடிய இந்த பிரம்மாண்டமான பிரச்சார பொதுக்கூட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பொதுக்கூட்டம் வந்து இந்த வரக்கூடிய தேர்தலையும் எதிரொலிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தென்னிலவன், இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் என்பது இன்னும் எவ்வளவு நேரத்தில் தொடங்க இருக்கிறது? யார் யாரெல்லாம் இந்த பிரச்சாரத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க தென்னிலவன். நிச்சயமாக. அதாவது தமிழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய ராகுல் காந்தி இன்று நெல்லையிலிருந்து பிரச்சாரம் மேற்கொண்டார். தற்போது வந்து இன்னும் சற்று நேரத்துல வந்து செட்டிப்பாளையம் பகுதியில மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமாக நடைபெறக்கூடிய இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்துல வந்து கோவை, பொள்ளாச்சி வேட்பாளர்கள், கோவையை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கிறது. இங்க வந்து கணபதி ராஜ்குமார் வந்து போட்டியிடுகிறார். அதே போல பொள்ளாச்சியில் வந்து ஈஸ்வரசாமி போட்டியிடுகிறார். இந்த 2 வேட்பாளர்களையும் ஆதரித்து தற்போது இங்க இந்த பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமா செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்துல வந்து தமிழக முதல்வர், அதே போல அமைச்சர்களை பொறுத்தளவு முத்துசாமி, டிஆர்பி ராஜா, அதே போல சாமிநாதன் உள்ளிட்டவரும் கலந்து கொள்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணி கட்சியினரும் ஏராளமான தலைவர்களும் இங்க கலந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இந்த பொதுக்கூட்டத்துல வந்து கலந்துருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் அதிகபட்சமாக பாத்தீங்கன்னா இன்னொரு 10 நிமிடங்களுக்குள் இந்த கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அதாவது தமிழகம் வந்த ஏற்கனவே பாத்தீங்கன்னா கோவை விமான நிலையத்திற்கு வந்த தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பை கொடுத்து நம்ம பார்க்க முடிஞ்சது. அதே போலத்தான் மதுரையில இருந்து தனி விமானம் மூலமாக கோவை விமான நிலையம் வந்த ராகுல் காந்திக்கும் விமான நிலையத்தில் கட்சி தொண்டர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் உற்சாகமாக வரவேற்றார்கள். அந்த வரவேற்பை தொடர்ந்துதான் தற்போது சாலை மார்க்கமாக சிங்காநல்லூர், வெள்ளலூர் வழியாக தற்போது சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்துல பொதுக்கூட்ட மேடையை வந்து அடைய இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இங்க வந்து இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இங்க பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறாங்க.
நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவு இன்று கோவையில் நடைபெறக்கூடிய இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கு பணியாற்றக்கூடிய இந்தியா கூட்டணியினருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா தேர்தலில் மிகப்பெரிய ஒரு எதிரொலிப்பை வந்து நம்ம பார்க்க முடியும். ஏனென்றால் இன்று பாத்தீங்கன்னா இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள பாத்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான தொண்டர்கள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். தற்போது வரை கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வந்து இங்க செட்டிப்பாளையம் பகுதியில் நடப்பெறக்கூடிய இந்த பொதுக்கூட்ட அந்த அரங்கில் வந்து கூடியிருக்கக்கூடிய சூழல்ல இன்னும் சற்று நேரத்தில் இந்த பொதுக்கூட்டமானது துவங்க இருக்கிறது. மேலும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய ராகுல் காந்தி இங்க நெல்லையில வந்து பிரச்சாரம் மேற்கொண்டார். தற்போது கோவையில் நடைபெறக்கூடிய இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்துல வந்து கலந்து கொள்ள இருப்பது வந்து பாத்தீங்கன்னா தொண்டர்களை மிகுந்த உற்சாகப்படுத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஏற்கனவே பாத்தீங்கன்னா கோவை, பொள்ளாச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை வந்து கிட்டத்தட்ட வெற்றி உறுதியாகி இருக்கக்கூடிய சூழல்ல ராகுல் காந்தி தமிழக வருகை வந்து கிட்டத்தட்ட தமிழகம் மற்றும் புதுச்சேரி சேர்ந்து 40 தொகுதிகளிலையும் இந்தியா கூட்டணி முழுமையாக கைப்பற்றக்கூடிய ஒரு சூழலுக்காக தான் தற்போது இந்த மாதிரியான பிரச்சார கூட்டம் பெறுகிறது. கோவை பிரச்சார கூட்டத்தை பொறுத்தளவு தற்போது வரை 1 லட்சம் பேர் இங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளும் இங்க செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பிரச்சார கூட்டத்துல கலந்து கொள்ளக்கூடிய தொண்டர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகவே பாத்தீங்கன்னா மிகுந்த எழுச்சியுடன் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி தென்னலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.